ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கையை சுமூகமாக முடித்து தர வலியுறுத்தி முதல்வர் பன்னீர்செல்வத்திடம் NLC ஒப்பந்த தொழிலாளர் சங்க கூட்டமைப்பு மனு அளித்துள்ளது. ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் 42 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களின் பிரச்சினையை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் NLC நிர்வாகம் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது. இதில் சரியான முடிவு எட்டப்படாமல் போராட்டம் நீடித்து வருகிறது. போராட்டம் தீவிரமடைந்து வருவதால் மின் பற்றாக்குறை ஏற்படும் சூழ்நிலை உருவாகி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சங்கத்தினர் ஒன்றிணைந்து புதனன்று தமிழக முதல்வர் பன்னீர்செல்வத்தை நேரில் சந்தித்து போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் பிரச்சினையை தீர்த்து வைக்கும்படி கோரிக்கை மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தினர் தங்கள் கோரிக்கையை முதல்வர் கேட்டதாகவும் சுமூக முடிவு எட்டும் வகையில் நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளார் என்று தெரிவித்தனர். NLC தொழிலாளர்களுடைய கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய போராட்டம் 42 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு கோரிக்கைகளை வைத்து இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வரை சந்தித்து தொழிலாளர்களுடைய நிலைப்பாட்டினை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். முதலமைச்சர் NLC நிர்வாகத்தோடு பேசி ஒரு சுமூகமான உடன்பாட்டை எட்டுவதற்கு முயற்சிப்பதாக முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். கோரிக்கை விரைவில் நிறைவேறும் என்று NLC தொழிலாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.